ஆஸ்பிரண்ட்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஆர்ஆர்பி பிஓவில் நான் சொன்ன கட் ஆஃப் 65. இந்த எக்ஸாம் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸுக்கு நான் சொன்ன கட் ஆஃப் 48. இந்த 2 எக்ஸாம்லையும் நான் சொன்ன கட் ஆஃபை விட முன்ன பின்ன எதுவும் இல்லாமல் அதே கட் ஆஃப் வந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்னா, நான் இது வரைக்கும் 8 வருஷமாக எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஒரு 50க்கு மேலே ப்ரிலிம்ஸு அண்டு 25 மெயின்ஸுக்கு மேலே எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 4+ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் எவ்வளோ வேக்கன்சிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், என்ன டிஃபிகல்ட் லெவலுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னேன். மற்ற எந்த இன்டர்னல் ரிசோர்ஸும் எனக்கு இல்லை. நான் எந்த சேனல் சொன்னதும் பார்த்து சொல்ல. இது பியூர் அண்ட் பியூர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவம், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். சரி, நான் சொன்ன அந்த கட் ஆஃப் வீடியோ இங்கே இருக்குது. நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்கு நான் கொடுத்தேன்னு அதில் இருக்குது. சேனலில் போட்ட வீடியோ தான். நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்டி வித் ஏகே அர்த்தமெட்டிக் நிறைய பேர் டாபிக் கேட்டிங்க, ப்ரிலிம்ஸ் டாபிக் அண்ட் டிஐ, எஸ்பிஐ பிஓ, யூனியன் பேங்க்கு, எஸ்பிஐ பிஓ, வரக்கூடிய ஐடிபிஐ, கர்நாடகா பேங்க்கு, ஆர்பி அசிஸ்டண்ட் வந்து அந்த எக்ஸாமுக்கு. ஆர்பி அசிஸ்டண்ட் தான் என்னுடைய ட்ரீமு. அந்த மாதிரி எக்ஸாம்ஸு, எல்ஐசி அசிஸ்டண்ட்டு, இந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கொஸ்டினும் இந்த ஆப்டி வித் ஏகேல பார்க்கலாம். அண்ட் என்டிபிசி, ரயில்வே என்டிபிசிக்கும் இந்த கண்டென்ட் இங்கே கொடுக்கப்படும். நமக்கு தேவையான மெயின்ஸ் கைடன்ஸ், இன்டர்வியூ கைடன்ஸ் இதெல்லாம் சூப்பராக இங்கே இந்த சேனலில் கொடுத்துருக்கோம். இன்டர்வியூ கைடன்ஸ் நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். இந்த ஃபியூச்சர் எக்ஸாமுக்கும் இது வந்து டிஎன் பேங்கர்ஸில் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸுக்கு ரிலேட்டடான டிஏ, பசில் அந்த லெவல் கொஸ்டின்லாம் டிஎன் பேங்கர்ஸ்லையும், ப்ரிலிம்ஸ் லெவல் தேவைப்பட்ட கொஸ்டின், சொல்யூஷன், மெத்தடு, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஆப்டி வித் ஏகேவிலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது ரெண்டையும் நம்ம மெச் பண்ண தேவையில்லை. மெயின்ஸுக்கு படிக்கக்கூடிய ஹஸ்பண்ட் டிஎன் பேங்கர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ஆப்டி இங்கிலீஷில் சில டாபிக்ஸ் எல்லாம் நான் கொடுப்பேன். அந்த வீக்கை நீங்கள் டெவலப் பண்ண, இம்ப்ரூவ் பண்ணணும் அண்டு நீங்கள் டைம் சேவிங் மெத்தடில் பெஸ்ட் மெத்தடில் போனால் ஆப்டி வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ளே பண்ணுறேன். இது நவம்பர் 11 ப்ரொவைட் பண்ண வீடியோ. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் 10 நாள் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இதை பாருங்கள், 10லேருந்து 14 நாள் கீழே தான் இருக்கும் டைமு. நீங்கள் படிங்கன்னு இந்த வீடியோ நவம்பர் 11 சொல்லியிருந்தேன். என் பேச்சை கேட்டு நீங்கள் படிச்சிருந்தீங்களன்னா இன்றைக்கி நான் திடீர்னு பாஸ் ஆகிட்டேன், எனக்கு என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியாது. இதை பாருங்கள், 16, 17 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த 17 நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பரவாயில்ல, இனிமேல் வச்சு நீங்கள் வந்து ஒழுங்காக நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நவம்பர் 11 கொடுத்த வீடியோ. நீங்கள் கட் ஆஃப் 48 வந்தால் என்ன பண்ணுவீங்க? 48 வச்சுருக்காங்க கட் ஆஃப், 50 வச்சுருக்காங்க. 54 மேக்ஸிமம் இருக்கும், மினிமம் 48 கூட போகும். 50 தான் மினிமம் கிடையாது. நான் ஒரு ஸ்டாண்டர்டாக சொல்லியிருக்கேன், 48 கூட போகும். கட் ஆஃப் வந்து 52 இருக்க வாய்ப்பு இருக்குது. வேக்கன்சி இன்க்ரீஸ், ஒரு திடீர்னு ஒரு பேங்க், நம்ம யூனியன் பேங்க் 1500 வேக்கன்சி, அதில் ஒரு 1000 வேக்கன்சி போடுறோம் அப்படின்னு போட்டிருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பேங்க்கில் நமக்கு 48 அந்த ரேஞ்சில் போயிடும் கட் ஆஃப். வேக்கன்சி யார் ஏற்றிருக்காங்களோ அதை பொறுத்து. ஸோ நமக்கு ஆஸ்பிரண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 1000 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எந்த பேங்க் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது ஏன் நான் இன்னும் வீடியோவில் கொடுக்கல, அது இன்டர்னல் சோர்ஸ் தான் வந்திருக்கு. கன்ஃபார்மாக ஆர்டிஐ வரல. ஆர்டிஐ வந்த உடனே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருந்தேன் ஒரு வீடியோவில். அதாவது யூகோ பேங்க் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஐபிபிஎஸ் கிளர்க் கட் ஆஃப் இதனால் சேஞ்ச் ஆகுமா, ஆகாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா 20 வேக்கன்சி நம்மளுக்கு எந்த ஒரு வித்தியாசத்தையும் கொடுக்க போகிறது. அந்த வீடியோவில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிஓபி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சர்ப்ரைஸான வேக்கன்சி. கன்ஃபார்ம் ஆனதும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வேக்கன்சி இன்க்ரீஸினால தான் இந்த நான் இங்கே சொன்னல 1000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் கட் ஆஃப் 48 இருக்கும். 58 அன்றைக்கி இருந்த வேக்கன்சி 4800 வேக்கன்சிக்கு 52 கட் ஆஃப். 1000+ வேக்கன்சி 1200 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுடைய கட் ஆஃப் 48 அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அதே மாதிரி 1100+ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கட் ஆஃப் 48 வந்திருக்கு. ஸோ இனியாச்சு ஆஸ்பிரண்ட்ஸ் நான் சொல்லக்கூடியதை நம்புங்க. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த டிஃபிகல்ட் லெவலுக்கு இந்த வேக்கன்சிக்கு இந்த கட் ஆஃப் தான் வரும்னு நான் இன்றைக்கி இல்லை, 4 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வரேன். அண்ட் என்னால் நான் கைட் பண்ணி நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னால் ஏன் கிளியர் பண்ண முடியல, ஏன் மிஸ் ஆச்சுன்னா, நான் வந்து சிஏ வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஒரு வருஷம் சிஏ ஃபோக்கஸ் பண்ணால் இன்னொரு வருஷம் கண்டென்ட்டில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாத காரணத்தினால தான் நான்
வந்து இந்த மிஸ் பண்ணேன். அதுவும் 1 மார்க், 1/2 மார்க்கில தான் மிஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப தூரமாலாம் போல. ஸோ சின்ன சின்ன அன்னைக்கு நாள் ஒரு சில நாள் எனக்கு செட் ஆகாம போச்சு. ஒரு 2, 3 எக்ஸாம்ல அந்த மாரியும் நடந்திருக்கு. பிரிலிம்ஸ் நான் அடிச்சு தூக்கிருவேன். எப்படி இருந்தாலும் பிரிலிம்ஸ் அடிச்சு தூக்கிருவேன். மெயின்ஸ்ல ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான். அதுவும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிக் குடுத்து நெறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல சின்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா, நான் வந்து அந்த எக்ஸாம்க்கு எஃபோர்ட் கொஞ்சம் கம்மியா போடுவேன். ஏன்னா, என்னோட ட்ரீம் ஜாப் வேற. இந்த ஜாபுக்கு நான் அந்த ஃபோக்கஸ் பண்ணுவேன். பட் ஃபுல் எஃபோர்ட் போடுறதுல கொஞ்சம் தயக்கம். ஏன்னா, என்னோட ட்ரீம் ஜாப்புக்கு நான் ஃபுல் எஃபோர்ட் போடுவேன். ஸோ, இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் நெறைய எக்ஸாம் நான் எழுதி பார்த்துருக்கேன். எல்லா லெவலும் நான் பார்த்தாச்சு. பிரிலிம்ஸு, மெயின்ஸு அண்டு என்ன ஆஸ்பிரன்ட்ஸ் இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் அந்த 1000 வேக்கன்சி நான் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. இத பாருங்க. இத நான் பேக்கப் பண்ணி வச்சிருந்தது என்னோட டெலகிராம் பர்சனல் குரூப். இதில தான் நான் கன்டென்ட் எல்லாம் வச்சிருந்து அதிலருந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் வீடியோவா. ஸோ பாருங்க. அது பர்சனல் குரூப். அது ஐடி யாரும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு தரமாட்டேன். இத பாருங்க. இது யூகோ பேங்க்கு. அந்த வீடியோல நான் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ல சொல்லிட்டேன். இந்த யூகோ பேங்க் ஆட் ஆன வேக்கன்சி வச்சு தான் அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். இதிலேருந்து ஒரு 1000, 1200 வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனா கட் ஆஃப் வேக்கன்சிஸ் 1000 கிட்ட போகும். இதிலேருந்து இன்னும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நம்ம ரிசல்ட் அப்ப இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சிக்கு நம்ம கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 அதாவது 48க்கு மேல 50 அந்த கீழ தான் இருக்கும். 48 தான் இருக்கும். 1000 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனா கட் ஆஃப் 48 தான் இருக்குன்னு அடிச்சு சொன்னேன். அங்க மட்டும் இல்ல. இத பாருங்க கீப் பிராக்டிசிங். இது வந்து இந்த கொஸ்டின் குடுத்துட்டே இருப்பாங்க அந்த சேனலு. அண்டு சர்க்காரி ரிசல்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. இவர் வந்து எக்ஸாமுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் அந்த மாரி டேட்டா, இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார்ல அந்த சேனலு. இதுலயும் இவரு சொல்லியிருக்காரு 1133 பிஓபி ரிப்போர்ட் பண்ணியிருக்குன்னு. ஸோ இந்த 1000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால தான் கட் ஆஃப் 48. நான் சொன்னது என்ன? வேக்கன்சிஸ் இப்போ இருக்கிற வேக்கன்சிஸ்லேருந்து 1000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனா கட் ஆஃப் 48 இருக்குன்ட்டு. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் நான் இன்னும் இந்த வீடியோ எடுத்துட்டு, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த அனலைஸ் பண்ணிட்டு நான் இன்னும் என்னுடைய ஸ்கோர பார்க்கல. நான் போய் பார்த்துக்கிறேன். ஸோ நீங்க உங்க ஸ்கோர பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆப்டி வித் ஏகே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆஸ் மச் அஸ் பாசிபிள். எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குதோ அவ்வளோ நான் கன்டென்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு நான் குடுக்குறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய டைம ரொம்ப சேவ் பண்ணும். நீங்க 2 வருஷம் ஒர்க் அவுட் போட்டு கத்துக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிய நான் வந்து ஒரு வீடியோவுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இதனால உங்களுக்கு 1 இயர்லேருந்து 2 இயர் வரையும் சேவ் ஆக நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஒரு ஸ்டாஃப் சொல்லிக் குடுக்கிறத காட்டிலும் ஒரு ஆஸ்பிரன்ட்டா இருந்து பல எக்ஸாம்ல பார்த்து, அதுலேருந்து ஸ்ட்ராட்டஜிய அனலைஸ் பண்ணி, அப்சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு டீச் பண்றது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். ஸ்டாஃப்க்கு தெரியாது இன்னைக்கு இருக்கிற எக்ஸாம் லெவல் என்ன? எக்ஸாம் டஃப்னஸ் என்ன? அத எப்படி ஃபேஸ் பண்ணணும்? பழைய அவங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தபோது இந்த லெவல் என்ன? இதெல்லாம் ஒரு சில ஸ்டாஃப்க்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சில ஸ்டாஃப்க்கு தெரியாது. அவங்க பழைய ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்களுடைய நாலேட்ஜ நீங்க கெயின் பண்ணிக்கோங்க. பட் நீங்க இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாம் நெறைய சோர்சஸ் வந்துருச்சு. நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் நெறைய வந்துட்டாங்க. மெயின்ஸ் சால்வ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் நெறைய வந்துட்டாங்க. உங்களுடைய மெயின்ஸ் வீக்கா இருந்தா டிஎன் பேங்கர்ஸ ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் சம் வீக்கா இருந்தா உங்களால ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி பிஓ கூட தேவையில்லைங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கு, இந்த இன்சூரன்ஸ் எல்ஐசி அசிஸ்டன்ட், இப்போ வந்திருக்க ஐடிபிஐ, கர்நாடகா பேங்க் கிளர்க்கு, இப்போ வந்திருக்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்பிஓ 35 கொஸ்டினும் போடக்கூடிய கெப்பாசிட்டி நெறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்க போய் அப்ளிகேஷன் சம் வீக்கா போனா அந்த எக்ஸாம் உங்களால பாஸ் பண்றது டவுட் தான். யூனியன் பேங்க், எல்பிஓ மாதிரி ஃபியூச்சர்ல பேங்க் ஆஃப் பரோடா விடுவாங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க் விடுவாங்க. பல பேங்க் இந்த மாரி ரெக்ரூட்மெண்ட் இனிமேல் விடுவாங்க ஒவ்வொருத்தரா. ஸோ நீங்க அப்ளிகேஷன் செம்ம வீக்கா வச்சிருந்தீங்கன்னா அங்க அடி வாங்குவீங்க. தயவு செஞ்சு ஆப்டி வித் ஏகே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் டேலண்ட், கான்செப்ட் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. டேலண்ட்டுக்கும், ஸ்கில்லுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. டேலண்ட்ன்றது அவங்க நேச்சரா அவங்க டிகிரிலேருந்து வர்றது. ஸ்கில்ஸ்ன்றது அவங்க பிராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றது. உங்களுக்கு ஆப்டி மேத்ஸ் வரலனா கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா, அது நீங்க ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம சேனல்ல உங்களுடைய நாலேட்ஜுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அதிகமான கன்டென்ட் 40 நிமிஷம் கன்டென்ட்லாம் தரமாட்டேன். வெறும் 20 நிமிஷம் 8 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வீடியோ தான் குடுப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கான்செப்ட் கத்துப்பீங்க. அத நீங்க நேரா போய் பிராக்டிஸ் பண்றீங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த கான்செப்ட்ட கத்துக்கிறீங்க, நேரா போய் பிராக்டிஸ் பண்றீங்க. அப்படி தான் இருக்கும். மணி நேரம் கணக்கா போட்டு உங்க கழுத்த அறுக்க மாட்டேன். அப்படி வேணா மணி நேரம் கணக்க போட்டு உங்களுக்கு மொக்க போட மாட்டேன்.
ஷார்ட்டா இருக்கும். நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். பிஓ மெயின்ஸ் நான் இங்க ஐகான்ல குடுக்குறேன் பாருங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்களானாவே உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்ல வரேன்? என்னுடைய கான்செப்ட் என்ன? என்னுடைய மெத்தடாலஜி மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டடி படிக்கிறதுக்கான வழிமுறை என்ன? அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் பொறுத்து என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸுடைய ஃப்ரீக்வென்சி அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வென்ட்டா நான் வீடியோ குடுப்பேன் உங்களோட சப்போர்ட் கிடைச்சா. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இனியாச்சும் நம்புங்க. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.